கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மீட்பை வழங்குவதற்காக. இந்த மீட்பு என்பது எதில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக கண்டுபிடிக்க வேண்டும். ஏதோ பாவத்திலிருந்து நம்மை விழித்து மீண்டுமாக அருளை, வாழ்வை கொடுப்பதற்கு என்று நாம் பொதுவாக சொல்கின்றோம். இந்த பாவம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், பல நிலைகளிலே அது இருப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக சமூகத்திலே இந்த பாவம் என்பது அதனுடைய விளைவு, பாவத்தின் தடைகள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு சமூகம் என்பது பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறதோ அந்த பாவத்திற்கு உரிய விளைவுகளையும் அந்த சமூகம் சந்தித்தே ஏற்றே ஆக வேண்டும். அந்த வகையிலே தான் இன்றைக்கு ஆண்டவர் சந்திக்கின்ற அந்த நிகழ்விலே நாம் பார்க்கின்றோம். ஒரு சில பேர் ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை பார்த்து வியந்தார்கள். இப்படி நாம் ஒருபோதும் இஸ்ராயலில் நாம் பார்த்ததே இல்லையே என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தீமையை விலக்கி நன்மையை புரிகின்ற அந்த நல்ல மீட்பு செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கின்ற ஒரு சில பேர் இன்னமும் கடின உள்ளத்தோராய், இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவரை ஏளனமாகவும் எதிர்ப்பாகவும் பேசுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சமூகத்திலே எப்பொழுதுமே நமக்கு இரண்டு பக்கமும் பேசுகின்றவர்கள் இருப்பார்கள். அதில் என்ன ஒரே ஒரு வித்தியாசம், நம்மை பற்றி தவறாக எதிர்மறையாக பேசுகின்றவர்கள் எண்ணிக்கையில் மிக அதிகமாக இருப்பார்கள். நமக்காக உண்மையை பேசுகின்றவர்கள் மிக சொற்பமான பேர்தான் இருப்பார்கள். இது ஒன்றுதான் வித்தியாசமே ஒழிய எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இயேசுவுக்கே இந்த நிலை என்று சொன்னால் நமக்கும் இதே நிலைத்தான். எனவே அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த இஸ்ராயல் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலையையும் அவரை எதிர்ப்ப தன்மை கொண்ட ஒரு நிலையையும் பார்க்கின்றோம் என்று சொன்னால், அவர் மேல் ஒரு நல்லெண்ணம், நேர்மறையான ஒரு எதிர்பார்ப்பு, அவரிடம் மெசியா இறைவன் இருக்கின்றார் என்பதை கண்டுகொள்ளாத ஒரு நிலைதான். எனவே எதிர்ப்பு மனப்பான்மை வருகிறது, முன் சார்பு தன்மை நமக்கு இருக்கிறது. இவரை எதிர்க்க வேண்டும், இவரை விடக்கூடாது, இவரை நாம் எப்படியாவது துன்புறுத்த வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய மனத்திலே இருக்கின்ற தீய எண்ணத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அன்புக்குரியவர்களே அவரை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத மனநிலை. ஆண்டவர் கடவுளின் மகன், அவரையே பேய்களின் தலைவனை கொண்டு செயல்படுகிறார் என்ற ஒரு அபண்டமான ஒரு தீமையை, தீய சொற்களை அங்கே சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய கடைசி நிகழ்வுகளே பாருங்கள். ஒருவன் என்ன சொல்கின்றான், நீர் மெசியா கடவுளின் மகன் என்று சொல்லிக் கொண்டீரே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று, அப்பொழுது நம்புவோம் என்று இடப்பக்கத்தில் இருந்த அந்த கள்வன் சொல்கின்றான். ஆனால் வலப்பக்கத்தில் இருந்தவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே என்னை நினைவு கூறும் நீர் ஆட்சி உரிமையில் வருகின்ற பொழுது என்று அவரிடம் வேண்டுகின்றான். அப்பொழுதே அவன் விண்ணக பேரின்ப பெருவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்கின்றான். இவன் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை, இவனாகவே தனக்கு தண்டனையை வரவித்துக் கொள்கின்றான், தீராத நரகத்தையும் வரவித்துக் கொள்கிறான். இதைத்தான் அன்புக்குரியவர்களே நாம் கண்டுபிடிக்க வேண்டும். மோட்சம், விண்ணகம் என்பதை இறைவன் கொடுக்கின்றார். நரகம், அவியாத நெருப்பு, தண்டனை என்பதை கடவுளா கொடுக்கின்றார். இயேசுவா சொல்கின்றார், நீ அழியாத நெருப்புக்கு, நீ அழியாத நரகத்திற்கு போவாய் என்று ஆண்டவரா சொல்கின்றார்? கண்டிப்பாக இல்லை, அவனாகவே வருவித்துக் கொள்கின்றான். யூதாஸ் ஒருவேளை ஒரு கணம் ஆண்டவரை நினைத்திருந்தால் மன்னிப்பை பெற்றிருப்பான், மோட்சம் என்பதை நினைவாக அவன் பெற்றிருப்பான். ஆனால் அவநம்பிக்கை அடைந்தான். யார் மேல் அவநம்பிக்கை அடைந்தான்? ஆண்டவர் மேலே அவநம்பிக்கை கொண்டிருந்தான். அவருடைய அன்பிலேயும் மன்னிப்பிலேயும் இரக்கத்திலேயும் அவன் சிறிதளவும் நம்பிக்கை இல்லாமல் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டான். ஆனால் பேதுருவை பாருங்கள், அவனை விட இவர்தான் அதிகமாக பெரிய ஒரு பாவியாக நாம் நினைக்க வேண்டும். 3 முறை மறுதலித்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை பார்த்தார் என்பதை உற்று நோக்கி அந்த நேரத்திலேயே
அவர் மனம் வருந்தினார், மனம் மாறினார், அழுதார். ஆண்டவரிடம் மீண்டும் ஒப்புரவாகி அந்த குழுமத்திற்கு தலைவரானார். திருச்சபையின் முதல் தலைவராக மாறினார். அன்புக்குரியவர்களே, இறைவன் மனம் திருந்தி வருவோர்களை, மனம் திறந்து தன்னை ஏற்றுக்கொள்கின்றவர்களை ஆசீர்வதிக்கின்றார். நாம் எவ்வளவுதான் பாவிகளாக பலகீன மனிதர்களாக இருந்தாலும் ஆண்டவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாது நமக்கு நலம் அளிக்கின்றார், புதுமைகளை செய்கிறார், ஆற்றலை கொடுக்கின்றார். நமக்கு நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதையும் தெரிவிக்கின்றார். ஆனால் அவரை விட்டு விலகிச் செல்கின்றவர்களை, வேண்டாம் என்கின்றவர்களை, எதிர்க்கின்றவர்களை ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. எனவே தான் அகுஸ்தினார் சொல்கின்றார், The God who created you without you cannot save you without you. உன்னையன்றி உன்னை படைத்த கடவுள் உன்னையன்றி உன்னை மீட்க முடியாது என்று தெளிவாக சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதை போன்றுதான் இந்த ஒரு நிகழ்விலே பார்க்கின்றோம். எந்த ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு உச்சமான வெயிலிலே இந்த உலகத்தை பார்த்தாலும் கருப்பாகத்தான் தெரியும். அதே போன்றுதான் பேய்களுடைய வாரிசு இவர்கள், பேய்களுடைய எண்ணங்கள். இந்த ஒரு பேயின் தன்மை கொண்டு பார்க்கின்ற பொழுது எல்லாம் பேயாகத்தான் தெரியுமே ஒழிய அவர்களுக்கு எப்படி மாற்றி தெரிய போகிறது? எனவே உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம், எண்ணத்தை சரிபடுத்துவோம். எல்லாம் இறைவனுடைய செயல் என்பதை ஏற்றுக்கொண்டு இறை கரத்திலே நம்மையே அர்ப்பணித்து வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆமென்.